நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனந்தம் நிறைந்த நேரத்தில் ஏன் இத்தகைய அனர்த்தம் நேர்கிறது? இன்று ஆதிசக்தியும் ஆதி மூலவரும் இணைந்த தினம். இன்று தமது சரணத்தை ஸ்பரிசித்து இந்த நிகழ்வுக்கு சாட்சியாக கூடிய பெரும் பேறு கிடைத்தது. பிறவி பெரும் பயன் அடைந்தேன். இனி என்றென்றும் இந்த இணைப்பு நீடித்திருப்பதே அடியவள் மனோரதமும் ஆகும். எமது ஜடாமுடியின் என்று பெருகும் கங்கையோடு நீ சங்கமிக்கும் ஒரு காலம் கனியும் சரஸ்வதி. உங்கள் சங்கமம் நிகழும் ஸ்தலம் தீர்த்த ஸ்தலங்களில் உயர்ந்ததாகும். அந்த ஸ்தலத்தில் ஸ்நானம் செய்யும் மானிடர்கள் பாவமுக்தி பெறுவார்கள். பவித்திரமான அந்த ஸ்தலம் மோட்சத்திற்கு மார்க்கமாகும். எனக்கு வரமளித்து உள்ளத்திற்கு உரமளித்தீர்கள் பிரபு. தாமும் தேவியும் வையத்தின் முதல் காதல் காவியத்தை சிருஷ்டித்தீர்கள். இனி வரவுள்ள யுகங்களில் இனி மயலில் ஆளும் அனைவருக்கும் தாம் இருவரும் நல்ல முன்னுதாரணமாவீர்கள். நதி பூஜை இனிதே நிறைவடைந்தது மகாதேவா. இனி ஐயன் அனுமதி அளித்தால் இவ்விடம் நீங்கி செல்லலாம். செல்வம் செல்வம், நான் தம் அனைவரையும் அரண்மனையில் விட்டு வர தயார். எமது ஐயன் அன்னை தாட்சாயினியை தம்முடனே அழைத்துக் கொண்டு வருவார். ஆகட்டும். சதி, எதை சிந்திக்கிறாய்? எனக்கும் தமக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எண்ணி வியக்கிறேன். தாம் இறைவனாவீர், சர்வ வியாபி, வருங்காலத்தையும் உணரும் திறன் கொண்டவர். இந்த கணம் தமது கரம் எனது கரங்களுக்குள் சிறைப்பட்டிருந்தாலும் இந்த நிகழ்வையும் தாம் முன்பே உணர்ந்திருப்பீர்கள் இல்லையா? எனினும் நிகழ்பவை அனைத்தும் எனக்கு புதிதே. தமது ஸ்பரிசம், இந்த சூழ்நிலை, இந்த தருணம், இதை அனுபவித்த வண்ணம் சரஸ்வதி நதி தீரத்தில் அமர்ந்துள்ளோம். தம் அதரங்களில் புன்னகை தவழ்கின்றது. இதை மாத்திரமே நான் உணர இயலும். ஏனெனில் வருங்காலத்தை நிகழ்வதை நான் அறியாதவள் அல்லவா? இருப்பினும் ஒன்று மாத்திரம் உறுதி ஐயனே, நாம் கைலாயம் அடைந்ததும் ஒரு புதிய வாழ்வை துவங்க உள்ளேன் என்று மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளேன். எனது வாழ்வில் இத்தகு விரைவில் என் பிறந்தகத்தினின்று விலக நேரிடும் என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை. இருப்பினும் சத்தியம் இதுவே,
இதுவே என் வாழ்வில் சாஸ்வதமும் ஆகும். தமது சாயலில் இனி எனக்கு புதியதொரு வாழ்வு துளிர்விடும். எனது தவ வலிமையால் சிவனை தோன்றச் செய்து அவரிடமிருந்து சஞ்சீவினி வித்தையை கற்க முயற்சி செய்கிறேன். சிவன் இருக்கையில் சதியை வதைப்பது இயலாது ஒன்று. உன்னால் சதியை நெருங்கவும் இயலாது. நீ சதியை வதைக்க வேண்டும் என்று துணிந்து சென்றால் ஈசன் நம் மீது வெகுண்டெழுவார். இல்லை குருதேவா, மன்னிக்க வேண்டுகிறேன். தமது இந்த கருத்துக்களில் எனக்கு உடன்பாடில்லை. எனது பொறுமை எல்லை கடக்கிறது. என் முன் விஸ்வரூபம் எடுக்கும் கேள்விகளுக்கு விடைகள் இல்லாமல் நான் தவிக்கிறேன். என் சங்கடத்திற்கு உரிய தீர்வை நானே சிந்திப்பதுதான் உகந்தது. பொறுத்தது போதும் அசுரர்களே, பொங்கி எழுங்கள். எனது அருமை அசுரர்களே, காத்திருந்த காலம் கனிந்தது. மானிடர்களும் தேவர்களும் அழியும் வேளை வந்தது. மூவுலகிலும் வெற்றி முரசு கொட்டும் நேரம் உதித்தது. ஈசன் விவாகம் செய்திருக்கிறார். எனினும் இதனால் அவருக்கு ஒரு புதல்வன் ஜனிக்கும் முன் நான் இந்த சிருஷ்டியில் அழிவென்றும் கோர தாண்டவம் புரிவேன். எனது அந்த அழிவு தாண்டவத்தை தடுப்பதில் ஈசன் முனைந்திருக்கட்டும். பிள்ளை செல்வம் வேண்டும் என்பது குறித்த சிந்தனை உதிக்க விடலாகாது. உகந்ததொரு சந்தர்ப்பத்தில் அந்த தாட்சாயணியின் இன்னுயிரை பறிக்கவும் நான் தயங்க மாட்டேன். நிகழவிருக்கும் பெரும் யுத்தத்திற்கு அனைவரும் தயார்தானா? யுத்தம் நிகழட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
உன் மீதே சினம் கொள்வது ஏன் சதி? என் மீதே சினமா? நீ ஆதிசக்தியாவாய். இந்த பரிபூரண சிருஷ்டியின் நிர்மாணம் உனது கைவண்ணமே. இவ்வையகமே உனது பிரதிபிம்பம் தான். உன் மீது உனக்கே கோபம் ஏன்? சதி, நீயின்றி நான் செய்தது என்ன என்பதனை அறிய விரும்பினாயே. அதற்கான விடை இந்த இயற்கையே. இதன் ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு வடிவத்திலும் உன்னையே நான் கண்டேன். இவை எனது தனிமை கண்டு வருந்தியது. எனது வேதனையிலும் பங்கு கொண்டது. இன்று நாம் இருவரும் இணைந்திருக்கும் தருவாயில் இந்த இயற்கையும் நம்மோடு இரண்டர கலக்கவே விரும்புகிறது. சதி, நீ அரண்மனை திரும்ப வேண்டும். இங்கு இணைப்பைக் கண்டு இயற்கை உவக்கிறது. அங்கு மாளிகையில் உற்றவரிடமிருந்து விடைபெறும் நேரம் நெருங்குகிறது. விரைவில் வந்து உன்னை அழைத்துச் செல்வேன். நாம் இன்னும் சிறிது நேரம் இங்கு தாமதிக்கலாகாதா? நமக்கிடையே இந்த சிறிய பிரிவே உன்னை வாட்டுகிறதே. ரத்த பந்தங்களிலிருந்து விடைபெறும் போது என்ன நேருமோ? அவசியம் வேதனை மேலிடும். இருப்பினும் தம்மோடு கைலாயம் செல்வதில் இருக்கும் மகிழ்ச்சி அந்த வேதனையையும் வெல்லும்.